ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு இன்னைக்கு எங்கிட்ட இரவு சாப்பாடு இந்த புதிய சமையல் அறையில இன்னைக்கு முதலா எங்க இரவு சாப்பாடு என்ன தம்பி என்ன செய்ய போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புட்டு தான் அவிக்க என்ன எங்களோட ஃபேவரட்டான புட்டு தான் அவிக்க போறோம். புட்டு சாப்பிட்டு கண்ணு நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வயிறெல்லாம் காஞ்சு போயிருக்கேன் நான் புட்டு சாப்பிடாம. அதால சூப்பரா புட்டு மவிச்சு கடலை கத்திரிக்காய் குழம்பு வச்சு மிளகாயம் பொரிச்சு சாப்பிட போறோம். போர் மிளகாய் பொரிச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த புதிய சமையலறை இன்னும் வடிவா முழுசா நாங்க ரெடி பண்ணல. இப்போதைக்கு ஒரு அளவுக்கு வந்திருக்கேன். இந்த ஒதுங்கி எல்லாம் ஃபுல்லா ரெடி ஆனோட நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன், சரியா? ஓகே வாங்க, இப்ப கடை கரண்டு நாங்க அவிச்சோமா புட்டு மவிச்சு கத்திரிக்காயும் கடலையும் போட்டு குழம்பையும் வச்சு சாப்பிடுவோமா? வாங்க. தண்ணி கொதிக்கட்டுக்கும் புட்டு வைக்கிறதுக்கு. இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு கத்திரிக்காய் இனித்தான் வெட்ட போறேன். மற்றெல்லாம் வெட்டியாச்சு, வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கு, கடலை வச்சு வச்சிருக்கு, இங்கெல்லாமா வச்சு வச்சாச்சு. இப்போ கத்திரிக்காயை வெட்டுவோம். கத்திரிக்காயை வெட்டுவோம். இது பச்சை கத்தி எங்க கத்தி வைக்கிறது நண்பர்களே ஒரு இடத்துல இருக்காது. ஒரே மாதிரி நான் 3 கத்தி வாங்கிட்டு அதுல ஒரு கத்தி தான் இந்த ஃபேவரட்டான கத்தி. ஏண்டா அது கிடைக்காது. பாப்போம் எங்க இந்த பாத்தீங்களா ஒரே மாதிரி இருக்கும். எடுத்து எங்கேயாவது வச்சிருவீங்க, நான் தேடுவோம். கத்திரிக்காய் வெட்டுவோமா? இந்த கத்தியோட ஆனா அது வளையுதுடா, புது கத்தி தான். ஆனா அது வளையுது. இதுதான் எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. பாரு, இது ஒரு மாதிரி இப்படி வெட்டல, அது வளை. இதை பத்தியா ரெண்டுக்கும் வித்தியாசம். கத்திரிக்காயில அரைவாசி பூச்சி அரிசி தான் இருக்குமே. கொஞ்சமா உப்பு போட்டுட்டு வெட்டுவோம் கத்திரிக்காய. இந்த மாதிரி நீளமா வெட்டுவோம். பொறிக்கேக்க வெட்டினா தான் நல்லம், இல்லாட்டிக்கு இந்த கொஞ்சம் கயர் மாதிரி வந்து அதால எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு கத்திரிக்காய பொறிக்கேக்க வெட்டுறேன். அப்படி கடையாடாண்டு யாரெல்லாம் என்ன மாதிரி வெட்டுவீங்க? அது உப்பு தண்ணியில வெட்டி கழுவி போடணும் என்று சொன்னா அந்த பூச்சி எல்லானே அதால. தண்ணி கொதிச்சுட்டு இதுல கத்திரிக்காயை பொறிக்க போடுவோம். கத்திரிக்காய் பொறிக்க போட்டுட்டு புட்டை குழைப்பேன். தேங்காய் எண்ணெய் கொதிச்சுட்டு கத்திரிக்காய் போடுவோம் பொறிக்க. இந்த அளவுலாம் பொரியலுமே இன்னைக்கு ஒரேடியா போடுவோமா? போடுவோம். கத்திரிக்காய் பொரியட்டும். தண்ணி கொதிச்சுட்டு உப்பு சேர்க்கிறேன். கலந்துடுவோம். இது அவிச்சம்மா அவிச்செடுத்துருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளவரை அவிச்செடுப்போம். அதைத்தான் நாங்கள் அவிச்சம்மான்னு சொல்லுவோம். கணக்காக விட்டு குழைச்செடுப்போம். இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். நோ பிலோ, ஏன் நோ பிலோ? இதெல்லாம் குழைச்சாச்சு, இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி கொத்துவோம். எடுத்துட்டு என்னத்தை கொத்துவாம்? இந்த மாதிரி அப்படியா தேய்ச்சி எடுப்போம். அப்ப இந்த தண்ணி படாத இடங்கள் எல்லாம் படும் மாவுல. போடுவான். இப்ப கொத்தி எடுப்போம் புட்டை. சின்னதா வேணும்னா சின்னதா கொத்தலாம், பெருசா வேணும்னா பெருசா கொத்தி எடுக்கலாம், கணக்கா வேணும்னா கணக்கா கொத்தி எடுக்கலாம். நான் இப்ப கணக்கா கொத்தி எடுக்க போறேன். இந்த புட்டை கொத்தி எடுக்க புட்டு மாவை இந்த மாதிரி கணக்கா கொத்தி எடுப்போம். யாருக்கெல்லாம் அவிச்சமா புட்டு பிடிக்கும்? அவிச்சமா புட்டு மாம்பழத்தோட சாப்பிடவே நல்லா இருக்கு நண்பர்களே. வாழைப்பழத்தோட சாப்பிட நல்லா இருக்கும்.
அதை விட இறால் குழம்பு, கனவா குழம்பு, நண்டு குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு அதோட எல்லாம் சாப்பிட செம்மையா இருக்கும். இப்ப புட்டெல்லாம் கொத்தி எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு. இனி தேங்காய் திருவ போறேன். தேங்காய் திருவிட்டு புட்டை ஸ்கீமர்ல போட்டா வந்து கரநாளை அப்புறம் ரெண்டே தான் நாங்க திருவர வேண்டியிருக்கோம். தேங்காய் திருவிட்டு வரேன். கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். புது திருவள்ளையில முதலா திருவ போறேன். வாங்க என்னது திருவ போற? தேங்காய் திருவ போறாரு. ஓ என்ன திருவப்படி ஊத்தீங்களா? நான் நினைச்சேன் வலிக்கு விடுமோ உண்டு. அப்படி எல்லாம் இல்ல, நல்லா இருக்கு நண்பர்களே, நல்லா இருக்கு. ஆமா, இருந்து திருவி கொண்டு அந்தரப்படத்தை வேலை டக்குன்னு நின்று திருவி எடுத்துடலாம் இந்த மாதிரி இல்லையா? இப்படி திருவோம், இப்படிதான் தேங்காய் திருவுறோம் தெரியுமா? பாருங்க உங்களுக்கு சொல்லித்தாரேன். தேங்காய் திருவது எப்படி, இப்படிதான் திருவோம். கூடுதலா கடையில எல்லா இடம் விக்குதானே? இது ஈஸி இல்ல, இது இந்த முன்னக்கட்டு கொண்டு தேவையில்ல, டக்குன்னு திருவி எடுத்துடலாம். 400 ரூபாயா? திருவி எடுத்துட்டு வாருன்னா இப்ப தேங்காய் போடுவோம். ஸ்டீமர்ல போட்டாச்சு. இங்கே அவிச்சு வச்சிருக்கேன் தானே புட்டு மாவு, இந்த மாதிரி சேர்ப்போம். ஸ்டீமர்ல போட்டா டக்காண்டு ஒரு வேலையா முடிஞ்சிடும். இப்போ மேலாலையும் கொஞ்சமா தேங்காய்ப்பு. இந்தாங்க யூடியூப் தூக்கி வைங்க பார்ப்போம் அடுப்புல. ஓகே, புட்டு அவியட்டுக்கும் நாங்க அங்கால கத்திரிக்காய் குழம்பு வைப்போம். தேங்காய் பாலை புழிஞ்சிட்டு வரேன். நாங்க இதே மேல வைங்க. சட்டி சூடாட்டுக்கும் குழம்பு வைப்போம். இதுல எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், உள்ளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும். அதனால எந்த கறிகளுமே சின்ன வெங்காயம் போட்டு வச்சு பாருங்க நண்பர்களே, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. வெங்காயம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். கண்ணாடியா? இது அதுக்கு கண்ணாடி என்ன எங்களுக்கு தெரியும். ஜன்னலை திறவுங்க, கண்ணாடி ஜன்னலை திறக்கணும் சொல்லுவோம் வேண்டாம். ஆமா, ஓகே. இப்ப தக்காளி வேணா வெக்க வெளியில போகும். தக்காளி பழம் பதம் கட்டும். தக்காளி பழம் வதங்கிட்டு நாங்க தேங்காய் பாலை சேர்ப்போம். இது முதலாம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால். சோபா சாஸ், கறி பவுடர், குழம்புத்தூள் கலந்து விடுவோம். புளியை சேர்ப்போம். புளி சரியான விலை நண்பர்களே. 1/4 கிலோ புளி எவ்வளவு? 1/4 கிலோ புளி 300 ரூபா அன்னைக்கு. வழியால இருந்தது திடீரென்று போன கிழமை 270 ரூபா என்னமோ இருந்தது. அங்க முட்டை கடையில வந்தீங்க 300 ரூபா 1/4 கிலோ புளிய விடுவோம். உப்பு சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இனி நாங்க பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் இங்கே கடலை ஊற்றி வச்சுக்கேன். கடலையும் சேர்ப்போம். கலந்து விடுவோம். கொதிச்சு விடும். புட்டு அவிஞ்சிட்டு இறக்குவோம். அவிஞ்சிருக்கும். வாசத்தை பார்த்தீங்களா? அவிச்சுமா புட்டு வாசத்தை
சூட்டோடையே இந்த புட்டை எடுத்து நாங்க நசிச்சு விட்டுருவோம். அப்பதான் உதிரி உதிரியா வரும். சொன்னா சரியா தான் இருக்கு. அம்மா சொன்னா சரியா தானே இருக்கு. அவிஞ்சிருக்கு அவிஞ்சிட்டு பத்தியா எப்படி யாரு புட்டுல புட்டுல எக்ஸ்பர்ட் இல்ல என்ன வீட்டு பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உடனே சூட்டோடையே நல்லா மசிச்சு விட்டுருவணும். இல்லையா அந்த கல்லு பத்தின மாதிரி இருக்கு கொஞ்சம். இப்ப புட்டெல்லாம் பாத்தீங்களா உதிரி உதிரியா வந்துச்சு. இங்க பாத்தீங்களா குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இதுல வந்து மிளகாயை பொரிச்சு எடுக்க போறேன். 6 கொட்டாய் விட்டது இல்லையானடா, 6 கொட்டாய் விட்டது. நிக்க வருதா உங்களுக்கு? சூடாயிட்டு வாங்க பொரிப்போம். மிளகாய அடுப்ப நிப்பாட்டிட்டே பொரிப்போம். வேண்டா நல்லா சூடாயிட்டு பொரியட்டும். மிளகா பொரிஞ்சிட்டு எடுப்போம். புட்டு ரெடி, மிளகா பொரியல் ரெடி. இங்கால குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு சூப்பரா கொதிச்சு வருது வந்து பாருங்க. பார்த்தீங்களா செம்மையா இருக்கு இல்லையா? இனி இதுக்கு நாங்க மல்லியிலைய போட்டுட்டு இறக்க வேண்டியதா. கலந்து விடுவோம். இனி இப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோமா. இப்போ குழம்பு ரெடி ஆயிட்டு இறக்குவோம். பாருங்க சூப்பரா எண்ணெய் வடந்து வந்துச்சு. அடுப்ப நிப்பாட்டு. எங்க சூப்பரான கடலை கத்தரிக்காய் குழம்பு ரெடி. திருகடி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி பண்ணணும். ரெடி தான் பார்த்தீங்களா? அதால வெறும் மாவுலயே வைக்க வேண்டி கிடக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். சாப்பாடை போடுவோம். பசிக்குது சரியா? உங்களுக்கு போடுவா? புட்டு பார்த்தீங்களா? மிச்சமா புட்டு. எல்லாருக்குமே போடுவோம் என்ன சாப்பாடு. எல்லாருக்கும் பசியில ஏன்னா புட்டை கண்டுக்காரன் அழ இல்லையா? கிட்டத்தட்ட எத்தனை மாசம் இருக்கு புட்டை வச்சு விட்டு? ஒரு மாசம் வாங்கிக்கல என்ன புட்டை கண்டு கரடா. எங்க கடையில என்னதான் வாங்கினாலும் நாங்க எங்கட கையால புட்டை வச்சு சாப்பிட்டாதான் அது ஒரு சுவே டேஸ்ட். ஹாய் குழம்பு பாருங்க நண்பர்களே, குழம்பு எப்படி சூப்பரா இருக்கு. ஓகே நண்பர்களே, இப்ப சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோமா? வாங்க, நல்லாதான் இருக்கு வேற. பசி எல்லாரும் பசியில மூஞ்சியெல்லாம் காஞ்சி போய்கிறாங்க. ஆனா சுடுது சரியா? எப்படி குழைக்கோட நண்பர்களே. புட்டு ஆறிட்டு அப்போதைய வச்சுட்டேனோ. எப்படி குழைச்சிட்டு பாருங்க மிளகாய் மிளகாய் எப்படி வச்சு சாப்பிடுவோம். இப்படி நல்லா குழம்பு போட்டும் குழச்சி சாப்பிடுவாங்க. குழம்பு கொஞ்சம் கூடுதலாக குழச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா கூட குழம்பு சாப்பிடக்கூடாது. நல்லா இருக்கும் கத்திரிக்காய் கறிகளுக்கு. இப்படி கறியை பார்த்தாலே தெரியும் அப்படி இருக்கும். அப்படி இருக்குங்களே, செம்ம டேஸ்டா இருக்கும். மிளகா சாப்பிடாததுக்கு நல்ல ஸ்பெஷலா இருக்கு. நல்லா இருக்கு மிளகா. நல்லா இருக்கு. உரப்பெல்லாம் காணுமா? எப்படி இருக்கு குழம்பு? உரப்புகள் குழம்பு தூள் நல்லா தான் இருக்கு. சோபா சோஸ் கருப்பை ப்ரமோட் பண்றா. நீங்க வேண்டி சமைச்சு பாரு. சும்மா டேஸ்டா இருக்கு நண்பர்களே. மகன் அங்க பசியில இருக்க நாங்க சாப்பிடுவோமே.
புட்டு சாப்பிடக்க இப்போ பக்கத்துல என்ன வைக்கணும்? தண்ணி இருக்கும். சூப்பர் டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. பை பை.